அம்பலத்தே எல்லாம் வல்லான் உதனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் ஓவே ஒன்றுமன் மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. தீப திருநாளை முன்னிட்டு இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த தீபாவளி ஐப்பசி மாதத்தில் வருது. அதுவும் எதை ஒட்டி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசையை ஒட்டி வரும். இந்த அமாவாசை ஒட்டி வருவதற்கும் இந்த தீபாவளிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, இதை ஏன் நமது முன்னோர்கள் எல்லாம் இந்த ஒளி திருநாளை நம்மளெல்லாம் கொண்டாட வச்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு நல்ல காரணம் ஒன்று இருக்க வேண்டும். அந்த காரணத்தை தெரிந்து கொண்டவங்க கொஞ்சம் பேர், தெரியாமலே கொண்டாடுறவங்க பல பேர். எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்கனாக்க, புற வகையில் வீட்டை சுத்தம் பண்ணுறது, அலங்கரிப்பது, புது ஆடைகளை உடுப்பது, பலகாரங்கள் சொல்வது, இப்படி கொண்டாடுறது ஒரு கொண்டாட்டமாக பலர் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நமது முன்னோர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு வகுத்து கொடுத்துருக்குறாங்கனாக்க, அதில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் அடங்கியிருக்கு. அந்த விஷயம் புறத்தை திருப்திப்படுத்த, புறத்தை நன்மைப்படுத்துவதாக இருக்காது. அதனால் அதை நம்ம புரிந்து கொள்வோம். ஏதோ ஒரு உன்னதமான பொருள் நம்ம கிட்ட இருக்குது, அந்த பொருள் மேன்மை அடையணும், லாபம் அடையணும், அதோடைய சிறப்பை அதை அடையணும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த மாதிரி ஒரு பண்டிகைகள் ஒரு திருவிழாவாக நமக்கு அமைத்து கொடுத்துருக்குறாங்க. நம்மளும் அதை கொண்டாடிக்கிட்டு வரோம். அதுலேயும் இந்த ஒளி திருநாள் அப்படின்னு சொல்கிறது, ஒளிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். எப்படி நம்ம கார்த்திகைக்கு ஒளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, சொப்பன் கொளுத்தி எப்படி நெருப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அந்த மாதிரி தீப திருநாள் அன்று நம்ம ஒளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தான் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒளி ஏற்றி வைப்போம். இந்த ஒளி ஏற்றி வைப்பது நம்ம புறத்தில் ஏற்றி வைக்கிறோம். ஆனால் மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்குது, அகம் எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லாருடைய உள்ளமும் இருளாக இருக்குது. அதுதான் பத்திரிகை செய்தியெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னாக்க, இருள் நீக்கி ஒளியை பெறணும், இருள் நீக்கி இன்பம் பெறணும், இப்படி எல்லாமே இருளை நீக்கி இருள் நீக்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி சொல்வதற்கு என்ன காரணம் கேட்டாக்க, நம்மளாம் ஒளி உலக வாசிகள் இல்லை, சரிதானே? நம்ம ஒளி உலக வாசிகளாக இன்னும் ஆகலை. அப்படின்னா நம்மளாம் எங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய உள்ளமும் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்க, இருள் மயமாக இருக்குது என்பதுதான் நம்மளுடைய சான்றோர்கள்லாம் நமக்கு சொன்ன வழி. இருள் மயமாக இருக்கிறோம், ஒளிமயமாக இல்லை. அப்போ புறத்தில் நம்ம எவ்வளோதான் ஒளி ஏற்றி வச்சாலும் உள்ளம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இருள் மயமாகத்தான். தீபாவளி என்பது ஒரு நாள் கொண்டாடுவதுன்ற நிகழ்ச்சி அல்ல. ஒரு மனிதனுடைய உள்ளம் ஒளியாக வரணும்னாக்க, ஒளியாக ஆக்கப்படணும்னாக்க, அவன் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் ஒளியை மதிக்க வேண்டும், ஒளியை போற்ற வேண்டும். ஏன் ஒளியை போற்றணும், ஒளியை மதிக்கணும்னாக்க, இந்த ஒளியினால தான் நம்மளோட இருளை போக்க முடியும். உள்ளுக்கு இன்டர்நெட், வெளியில உள்ள இருள், வெளியில் உள்ள இருளை போக்குவதற்கு பல வெளிச்சங்கள், அது தற்காலிகமாகத்தான் இருளை போக்கும். புறவில் நம்ம கண்டு மகிழ்வதற்காக தீப திருநாள்.
அதனால்தான் பெருமான் ஒரு பாட்டு சொன்னாரு. 2081வது பாடல்ல நீங்க பார்த்தீங்கன்னாக்க பக்கம் 408, பிறந்து பிறந்து உழன்றேனே என்று சொல்லுவார். அந்த பாடல் 2081 பக்கம் 408ல பிறந்து பிறந்து உழன்றேனேன்னு சொல்லுவார். அப்ப ஒளித்திருளை ஒளியைக்குதையா முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னாக்க, ஒளியினால் இந்த உழன்று உழன்று பிறந்து பிறந்து உழன்றேனே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலிருந்து நம்மளை அடுத்து பிறவாது இரவாது பெருமை தந்து ஊனைன்னு சொன்னார். ஒளி என்ன செய்யும்? ஒளியினால் நாம் அடையக்கூடிய நன்மை என்ன என்று கேட்டால், இந்த மீண்டும் மீண்டும் இறப்பு பிறப்புக்கு உட்பட வேண்டிய அவசியம் வராது. அதுக்குதான் ஒளி திருநாளை வச்சிருக்கிறாங்க. இந்த ஒளி என்ன செய்யும்? இந்த ஒளியினோட முக்கியத்துவம் என்ன? ஏன் நம்மளாம் ஒளியை வசப்படுத்தணும்? ஒளியை ஏன் மதிக்கணும்? ஒளியை ஏன் போற்றணும்? அது ஆண்டுக்கு ஒரு முறையாவது நமக்கு மீண்டும் மீண்டும் ஏன் நினைவுபடுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டா, இந்த பிறந்து பிறந்து உழன்று கொண்டிருக்கின்ற நிலையிலிருந்து பிறவாது இரவாது, அடுத்த வரியில சொல்லுவாருங்க, பிறவாது இரவாது. என பிறந்தால் கண்டிப்பாக என்ன உண்டு? இறப்பு உண்டு. அப்ப இதேதான் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அதனால ஒளியின் அருளை பெறு, ஒளியை நீ பெற்றுக்கொள்ளி, அது பெருமை தந்து ஊனைன்னு. பெருமை சிறப்புக்குரியது, இது சிறுமை. உடம்பு சிறுமை, நம்ம பெருமைன்னு நினைச்சுட்டு கூடாது. இந்த உடம்புக்கு ஏகப்பட்ட நோய்கள் வரக்கூடிய சாத்தியம் உண்டு. அப்ப பெருமை தந்து ஊனை அப்படின்னா, ஊன்னா உடம்பு, ஒளி உடம்பு. அப்ப இந்த ஆன்மாவுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒளி தன்மை வேண்டும், ஒளி உடம்பு அதுக்கு பெற வேண்டும். நமக்கெல்லாம் ஒளி உடம்பு வேண்டும். ஆனால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற உடம்பு அனித்திய உடம்பு. இது அன்ன உடம்பு, பௌத்திக உடம்புன்னு சொல்லுவாங்க, பூத உடம்புன்னு சொல்லலாம். ஏன்னா இது 5 எலிமெண்ட்ஸ்னா உண்டான உடம்புல நம்ம வாழ்ந்து கொண்டு, இது தற்காலிகமாகத்தான் இறைவன் கொடுத்திருக்கிறானே ஒழிய நமக்கு நிரந்தரமாக அவன் கொடுக்கல. அப்ப நிரந்தரமான ஒரு உடம்பு நமக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த காலத்துல சித்தர்கள் நமக்கு என்ன செஞ்சாக்க, பல காரம் சுட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இந்த பல காரம் சொன்னே நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம பலகாரம் சுட்டி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இந்த பலகாரம் சுட்டி யாருக்காவது ஒளி உடம்பு வந்துருக்குதா? இல்லை. திருவள்ளுவரோட பாடல், திருவள்ளுவரோட பஞ்சரத்னம் அல்லது ஞான வெட்டியான் என்ற ஒரு நூல் இருக்குது. அந்த நூலை நம்ம படிச்சு பார்த்தோம்னாக்க, காரம் உண்டார்க்கு கனகமும் சித்திக்கும்னு எழுதியிருக்கு. சித்தர்கள் எல்லாம் அந்த அமுதத்தை காரம் என்ற ஒரு சொல்லில பயன்படுத்துவாங்க. அதனால்தான் அந்த பழக்கம் தான். காரம் என்னன்னு தெரியாம, அமுதம்னு தெரியாமலே நம்மலாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, பலகாரம் இதுக்கு ஏன் பலகாரம் சுட்டு கண்டிப்பா சுட்டு பலகாரம் சுடணும், ஒரு பலகாரமாக சுடணும்ட்டு ஒரு பிடிவாதமா இருக்கும். அது என்னன்னாலும் உண்மையிலே பலகாரம் என்பது அந்த காலத்துல மூலாதாரத்தில் இருக்கிற ஒளியை சூரியக்கலை கொண்டு சுட்டு அதுவே உணவாக அவர்கள் கொண்டு உண்டார்கள். இதைதான் திருவள்ளுவர் சொல்ற, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழில் கொண்டு பின் செல்வர் சொன்னார். எவன் பலகாரத்தை சுட்டு அவன் உண்ணுகின்றானோ, ஒளியையே உணவாக உண்ணுகின்றானோ, அவன் நீடு வாழ்வான்னு சொன்னார். வையத்து வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்படி பொருள் விளங்காததுனால அது என்ன ஆயிடுச்சுனாக்க, எல்லாம் புறப்பலகாரங்களாக போயிடுச்சு. வள்ளல் பெருமான் காலத்தில் இந்த உணவை, இந்த ஒளி உடம்பு பெறுகின்ற உணவை அவர் மறைக்கல, மாற்றி சொல்லலை. மற்ற சித்தர்கள்லாம் குழப்பி விட்ட மாதிரி அவர் குழப்பி விடல. நேரடியாக அமுதம் சொல்லிட்டு போயிட்டார். அமுதம் உண்டு நான் வளர்ந்தேன், ஆபத்தை நீக்கி வளர்த்தே, சற்று மதியாமல் அடியேன் உள்ளத்தை தீபத்தை வைத்தது பாரின்னு. தீபத்தை கொண்டது உள்ளத்துல இறைவன்
வைத்தார், எனக்கு வைத்தார் அப்படின்னு சொன்னார். அப்பதான் மனிதனுடைய இந்த பிறந்து பிறந்து உழன்று கொண்டு இருக்கின்ற நிலை வந்து என்ன செய்யும்னாக்க மாறும். ஒவ்வொருத்தரும் பெற்றே ஆகும். இல்லைன்னா இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்புக்கு அவர்கள் ஆட்பட்டு கொண்டே தான் இருப்பாங்க. இது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றா அப்படின்னா மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குமா? பிறப்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். ஆனால் இறப்புன்னு வரும்போது அது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்காது இல்லைங்களா? ஸோ அதனால தான் இங்கே பிறந்து பிறந்து உழன்றேனே என்றும் பிறவாது, அந்த வரியில் பாருங்க, என்றும் பிறவாது இரவாது. அப்படின்னா மீண்டும் என்னைக்குமே நீங்கள் மீண்டும் இந்த உலகத்துக்கு, இந்த பொய் உலகத்துக்கு பொய் உடம்பு எடுத்து நம்ம என்றும்னா இனி எந்த காலத்திலையும் நம்ம வர வேண்டிய அவசியம் இருக்காது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, மனித சரீரம் எடுத்ததே நமக்கு வந்து இனி என்ன மாதிரி வாழ்வு பெறுவதற்காக கொடுத்த பிறகு என்றும் இரவா பிறவாத ஒரு வாழ்க்கையை பெறுவதுதான் இந்த ஒளியினுடைய பெருமை. ஒளி நமக்கு என்ன செய்யும்ன்றாக்க, நமக்கு ஒரு நித்தியமான வாழ்க்கையை அது கொடுக்கும். அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வாழ்க்கை தித்திக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். அதனால தான் தித்திக்கும் தீபாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இறைவன் எப்படி, அவனுடைய சுவை என்ன சுவையாக இருப்பார்? தித்திக்கும். அதனால வீட்டிலலாம் என்ன பலகாரம் சொல்லுவாங்க? எல்லாம் இனிப்பு பலகாரங்கள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பிள்ளைங்களா. அந்த உண்மையான இனிப்பு வந்து எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இறைவன்கிட்டே இருக்குது அந்த இனிப்பு. நினைக்க நினைக்க தித்திப்பெனது நினைவில் கொடுக்குதே என்று வள்ளல் பெருமான் பாடுவார். நினைச்சாலே தித்திக்கும்னுவார். அதுதான் தித்திக்கும் தீபாவளி என்று நமக்கு வந்து சொல்வது உண்டு. அந்த ஒளித்தன்மையை பெறும்போது அதோடைய சுவை வந்து இனிப்பு சுவையாக இருக்கும். அதனால்தான் கோயிலையும் அபிஷேகம் பண்ணும்போது கூட இனிப்பு பொருளில் இறைவனை வந்து அபிஷேகம் பண்ணி அந்த இனிப்பை கொண்டாந்து நமக்கு கொடுப்பாங்க. நல்ல காரியத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிப்பு வந்து வழங்கப்படும். ஸோ இறைவனுடைய சுவை என்ன சுவையாக அவர் இருக்கிறார்னு கேட்டால் இனிப்பாக இருக்கின்றார். அதனால தான் இனிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால பெருமை தந்து ஊனைனா, இந்த உடம்பு வந்து ஒளியாக அது மாற்றப்பட வேண்டுமா? இப்ப உணவு சாப்பிட்டதுனால, பூமியில விளைந்த உணவுகளை நாம் உண்டதுனால நமக்கு என்ன உடம்பு கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அன்ன உடம்பு கிடைச்சிருக்கு. அன்னத்தினால் ஆன உடம்பு. ஔவையார் அழகா சொல்லுவாங்க, அன்னத்தினால உடம்பின் பயனெல்லாம் முன்னோனை காட்டி விடுவாங்க. அன்ன உடம்புன்னு நீ ஏமாந்து விட்டுறார, முன்னோனை காட்டக்கூடியது. முன்னோன்னா யாரு? ஔவையாருக்கு அருப்பெருஞ்சோதியை தெரியாது. அவருக்கு வந்து பராபரை தான் தெரியும், பராபரை ஒளியை தெரியும். அந்த ஒளியை காட்டக்கூடியது. இன்னைக்கு வள்ளலாருக்கு அந்த ஆதிக்கும் மற்றொரு ஆதி, இன்னொரு ஆதியை காட்டியது எதுன்னு கேட்டீங்கன்னா அருட்பெரும் ஜோதி. அப்ப நம்ம வந்து தீபாவளி கொண்டாடுறதுல வந்து அர்த்தம் இருக்குதா? இருக்குது. ஏன்னா ஒளியின் சிறப்பு, ஒளியினுடைய அருளை பெறுவதற்கு, ஒளிமயமாக மனிதன் ஆகுவதற்கு இந்த ஒளிதான் துணை. ஓகே, அடுத்து இந்த ஒளி துணைன்னா ஒரு நாள் குத்துல இது கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. இந்த ஒரு நாள் குத்துக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ வேலை. நிமிந்து போயிருது இல்ல, கழட்டு போயிருது இல்லையா, அவ்வளோ இதெல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த உள்ளுக்கு ஒளியாகணுமே அப்படின்ற சிந்தனை இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சிந்தனை மிக மிக குறைவாகவே இருக்கு. நம்மளோட உள்ளுக்கு ஒளி பெறணும்னா அது ஒரு நாள் வேலை, ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல. எவ்வளவு நாள் கொண்டாட்டம், அது எவ்வளவு நாள் அதுக்கு தொடர்ந்து பாடுபடணும். பாடுபட்டுட்டே இருக்கணும். அது ஒரு ஜென்மம் இல்லை, பல ஜென்மங்கள் பாடுபட்டுக்கிட்டே வரணும். ஒவ்வொரு நாளும் பாடுபடணும். ஒவ்வொரு நாளும் ஒளியை நம்ம நேசிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒளியை நம்ம வந்து நாமத்தை சொல்லி அதை கூப்பிடணும். அது வராது இல்லைன்னா. ஒரு நாள் இந்த கொண்டாட்டத்துக்கெல்லாம் ஒளி வசமாகுமானா வசமாக. அந்த ஒளிக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க,
என்ன பிடிக்கும் அதுக்கு? அந்த ஒளிக்கு என்ன பிடிக்கும்? இரக்கம். அந்த ஒளியை நாம் பெறணும். அந்த ஒளியினால் நம்மளுடைய இந்த பிறந்து இறந்து கொண்டு இருக்கின்ற உழன்று கொண்டு இருக்கிறது விடுபடணும்னு சொன்னா கண்டிப்பா அதனுடைய கருணை நமக்கு வேண்டும். அதனுடைய கருணை நமக்கு வேண்டும்னா நாம் பிற உயிர்கள் இரக்கம் இருக்கும். பிற உயிர்களுடைய பசிப்பினியை போக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பிடித்தது என்னன்னாக்க பசியாற்று. அதனால்தான் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யமே ஞான வீட்டுக்கு திறவுகோள்னு. அப்ப அந்த நன்னாள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற உயிர்களுக்கு, எளிமையாக இருக்கின்ற மக்களுக்கு, வறுமையில் இருக்கிற மக்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்து இந்த ஒளியினுடைய அணுக்கரகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு நாள் சமாச்சாரம் அல்ல. இது ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறை நடத்தி செய்து கொள்ள வேண்டியது, இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறை. இப்படி எந்த வகையிலையாவது நம்ம இந்த ஒளியினுடைய அணுக்கரகத்தை நாம் பெறுவதற்கு கட்டாயமாக உயிர்கருணை இருந்தால்தான் இந்த முதன்மை ஜோதியினுடைய அருளை நம்ம பெற முடியும். ஜோதியிலே பல ஜோதி இருக்குது. இப்போ பராபரை உலகமும் ஜோதி தான். சித்தர்கள் போனது ஜோதி தான். ஆனால் வள்ளலார் சொல்லுகின்ற ஜோதி என்பது இதுவரையில 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாத ஒரு ஜோதி. ஆனால் அந்த ஜோதி தான் இந்த உலகையே என்ன செய்து கொண்டிருக்குன்னா ஆண்டு கொண்டு இருக்குது. அதுதான் எல்லா அண்ட சராசரங்களையெல்லாம் படைத்திருக்குது. அதுதான் இந்த பூமியில உள்ள உயிர்களையும் படைத்திருக்குது. இப்படி படைத்திருக்கிற ஒன்றை எந்த முனிவர்களாகவும் இதுவரையில அவங்க செய்த தவ பலத்தினால் கூட அதை காண முடியல. சித்தர்கள் செய்த தவமும் சாதாரண தவம் அல்ல. திருக்குறள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தவத்தினுடைய சிறப்பை பற்றிலாம் சொல்லியிருப்பார். கூற்றமும் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு என்று திருவள்ளுவர் சொல்லுவார். யமனை வெல்லலாம் சொல்லுவார். தவம் செய்தால் யமனை வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி அவர்கள்லாம் 12 ஆண்டு தவம் செய்து அந்த மூலாதாரத்தில் இருக்கின்ற ஒளியின் கருணையை எல்லாம் பெற்றுக்கொண்டு எந்த உலகத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பராபரை உலகத்தில் தான் வாழ முடியுது. அதுவும் நீண்ட காலமாக வாழக்கூடிய ஒரு வாழ்தான். இருந்தாலும் அங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஆபத்து வரும். அதனால்தான் இங்க ஒரு பாடல்ல சொன்னாரு, எங்க போனாலும் சரி ஆபத்து இல்லாத ஒரு வாழ்வு ஒரு மனிதனுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாக்க அது எந்த இடத்துல போய் வாழ்றது? ஆபத்தை நீக்கி வளர்த்தி 2063 சொல்றது. மனித குலத்துக்கு எல்லா நாள்லையும் என்ன வரும்? இப்போ இன்ஃப்ளூயன்ஸா இல்லைங்களா? எங்கே பார்த்தாலும் என்ன பரவிக்கிட்டு இருக்குது? இன்ஃப்ளூயன்ஸா நோய். அதில் பள்ளி பிள்ளைகள் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. இன்ஃப்ளூயன்ஸாலே கவனம் குறைவாக இருந்தால போயிட்டாங்க. அப்போ மனிதனுக்கு எந்த வகையிலையும் நோய். அதுக்கு முன்பே நமக்கெல்லாம் என்ன நோய் வந்துச்சு? கோவிட்ல பல லட்சம் பேர் போயிட்டாங்க. இந்த உடம்பு தாக்காது. அதெல்லாம் தாக்குனாக்க கிருமிகளுக்கு இது தாக்கு பிடிக்காது. இன்ஃப்ளூயன்ஸாக்கும் வயதானவங்களெல்லாம் அது தாக்கு பிடிக்காது. அப்போ இந்த பூமியில் நம்ம சேஃப்டியாக வாழ முயற்சி எடுக்கணும். எப்படி தான் முயற்சி எடுத்து பார்த்தாலும் இந்த பூமி நமக்கு சேஃப்டியா அப்படின்னா சேஃப்டி இல்லை. அதனால் இந்த பாடலில் சொல்கிறாரு 2063 ஆபத்தை நீக்கி வளர்த்தே. எதை நீக்கி வளரணும்? இப்ப நம்மளாம் ஆபத்துக்குட்பட்ட வளர்ச்சியில தான் நம்மளாம் வளர்ந்துருக்கிறோம். ஆபத்தை நீக்கி வளரக்கூடிய வளர்ச்சி ஜோதியினால் மட்டும்தான் தர முடியும். அந்த ஒளியினால் மட்டும்தான் எந்த ஆபத்தும் வராத ஒரு வாழ்க்கையை மனிதன் பெற முடியும். அதனாலதான் இந்த ஜோதிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பண்டிகையாக எல்லாரும் கொண்டாடுறாங்க. இது என்ன செய்யும்? இது நமக்கு வசமானால் என்ன செய்யும்? கிடைத்தால் என்ன செய்யும்னாக்க ஆபத்து இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு அது கொடுக்கும். அந்த உடம்பு எடுத்துட்டா எந்த ஆபத்தும் வராது. அதனால ஆபத்தை நீக்கி வளர்த்து சற்றும்
அசையாமல் அவியாமல். இப்ப கரண்ட் இல்லைன்னா இந்த ஒளியெல்லாம் என்ன ஆயிரும்? ஆஃப் ஆயிரும். அப்படியே ஏற்றி வச்சிருந்த விளக்காத்த கூட எண்ணெய் தீர்ந்து போனா என்ன ஆயிரும்? அவிஞ்சிடும். ஆனா இவர் சொல்ற ஒளி இருக்குது, அது எண்ணெயிலையும் இல்லை கரண்ட்லையும் இயங்காத ஒன்று. ஆனா நம்ம கண்ணுக்கு அது தெரியுமா? கண்ணுக்கு தெரியாது. ஆனா எங்கும் நீக்கமற அது இருக்குது. எங்கும் நீக்கமற இருக்கின்ற ஒளியை நம்ம புறத்துல வச்சு வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். அப்ப அங்க என்ன சொல்றேன்னா, ஆபத்தை நீக்கி வளர்த்து சற்றும் அசையாமல் அவியாமல். கொஞ்சம் கூட அசையாது, கொஞ்சம் கூட. இப்ப மற்ற ஒளியெல்லாம் காத்தடிச்சா என்ன செய்யும்? அசையும். இது வந்து அசையாது, அப்படியே எல்லா இடத்திலும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அவியாமல்னாக்க அது அவிந்து போகாமல். அடியேன் உள்ளத்தே தீபத்தை வைத்தது பாரு என்ன. இப்ப இறைவன் என்ன எங்க கொண்டாந்து ஒளி வைக்கணும்? அப்ப நம்ம புறத்துல ஒளி ஏற்றும் போது இறைவன்ட்டு நம்ம என்ன கேட்டு ஏற்றலாம்? அப்பா, நான் உனக்கு என்னால புறத்துல தான் ஒளி ஏற்ற முடியும், நீ என்னுடைய உள்ளத்தில் எனக்கு ஒளி ஏற்றி வை அப்படின்னு அந்த கோணங்கள்ல நம்ம புறத்துல என்ன செய்யலாம்? ஒளி. இப்போ கோயிலுக்கு போறீங்க, கோயிலில் போய் விளக்கு ஏற்றுவாங்க எல்லாரும். இன்னைக்கு வந்து கண்டிப்பா விளக்கு ஏற்றுவாங்க. அப்ப விளக்கு ஏற்றும் போது நம்ம என்ன கேட்கணும் இறைவன்கிட்ட? நான் உனக்கு ஒளியேற்றுறேன், நீ என்னுடைய பொருள். இதுதான் மரபாக இருக்கும். ஒளியேற்ற வைத்ததே இதுக்கு தான். எப்பயாவது இறைவன் நம்ம என்ன இறைவனுக்கு படைக்கிறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்கும். அப்போ ஒளியை நம்ம படைக்கும் போது ஒளி நமக்கு இறைவன் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை, அதை புறத்துல வச்சிருக்கிறாங்க. இப்ப வள்ளல் பெருமானுக்கு இறைவன் தன் உள்ளத்துக்குள்ள என்ன வச்சாருன்னு சொல்றாரு? தீபத்தை வைத்தது பாரு அப்படின்னு சொல்றாரு. திருச்சிற்றம்பல திருநட ஜோதி. திருச்சிற்றம்பலம்னா வெளி. வெளினா எங்கும் நீக்கமற இருக்கின்ற வெளி ஒளியாகவும் இருக்கின்றது. அது நமக்கு வந்து தீபத்தை வைக்கணும். அது தீபத்தை வைக்கணும்னா நாம் அதை மதிக்கணும், அதை நாம் போற்றணும், அதை நாம் வணங்கணும். அது எல்லா உயிர்லையும் அந்த ஒளி இருக்குது அப்படின்றதை நம்ம மற்ற உயிர்களையும் மதிக்க வேண்டும். அந்த உயிர்களுக்கு ஏற்படுகின்ற பசியை போக்கினால் நமக்கு இந்த ஒளியை பெறுவதற்குரிய தகுதி நமக்கு உண்டாகும். பிறர் பசி போக்கலைன்னா இதனுடைய ஒளி நமக்கு கிடைக்காது. முதன்மை ஒளி நமக்கு கிடைக்காது. முதன்மை ஒளி தான் நமக்கு முதன்மையான உடம்பை கொடுக்கும். அந்த உடம்பு தான் எக்காலத்திலும் அழியாத ஒன்றாக இருக்குது. அதனால தான் அடுத்த பாடல் என்ன சொன்னார்னா, மெய் ஒன்று. ஒளிகள்லேயே மெய் ஒளி இருக்குது, பொய் ஒளியும் இருக்குது. ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் அந்த ஒளிகளால் மறைந்து போயிடும், இல்லாமல் போயிடும். அப்ப பராவரை வரைக்கும் உள்ள ஒளிகள் எல்லாம் அனித்தியம், நித்தியம் இல்லை, நித்தியமான ஒளி இல்லை. அந்த ஒன்றே ஒன்று தான் மெய்யான ஒளியாக விளங்குகின்றது. அதான் மெய் ஒன்று, சன்மார்க்க மேதான். சன்மார்க்கம் சொல்லுகின்ற ஒளி, அந்த ஒளி தான் அருட்பெரும் ஜோதி. அதுதான் தனிப்பெரும் கருணை. என்றும் விளங்க. அந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க, என்றும் விளங்க. மற்ற ஒளிகள் என்றும் விளங்குமா அப்படின்னா விளங்காது, இருக்காது. ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் அந்த ஒளி இருக்காது. அதனால தான் இங்கே வந்து என்றும் விளங்க படைப்பாதி மெய்த்தொழில் நீதான் செய்யென்று தந்தது பாரு. படைப்பாதி. அந்த ஒளி என்ன செய்ய முடியும்னாக்க, அந்த ஒளி 5 தொழில் செய்ய முடியும் சொன்னார். என்னென்ன தொழில்? படைத்தல், படைப்பாதி, படைத்தல் செய்ய முடியும், காத்தல் செய்ய முடியும், பக்குவம் வருவிக்க முடியும், அருள் செய்ய முடியும், துரிசு நீக்க முடியும். இந்த துரிசு நீக்கணும்னு சொல்லி தான் நமக்கெல்லாம் காலையில் இந்த பிள்ளைங்க, நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. அப்புறம் கூட சீயக்காய். இந்த சீயக்காய் வந்து என்ன செய்யும்? அழுக்கை போக்கு, முடியில் இருக்கக்கூடிய அழுக்கை போக்கக்கூடியது சீயக்காய். எண்ணெய் வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது இது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது?
தீபாவளிக்கு வந்து இதெல்லாம் தேய்ச்சி குளிக்கணும்னாக்க இந்த ஒளி உனக்கு வசமாக இருந்தால் இது அழுக்கை போக்கும். அழுக்கு போக்கி தான் நம்மளாம் கொண்டாடணும் தீபாவளி. அதுதான் காலையில் இருந்துச்சுன்னா முதல் வேலை என்ன வேலை? எண்ணெய் தேய்ச்சிட்டீங்களா? எத்தனை வருஷமா எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு குளிக்கிறோம். அழுக்கு போகுதா? அழுக்கு போயிருக்குமா? போகாது. அழுக்கற தினம் குளித்த அழுக்கராத மாந்தரே, அழுக்கிருந்த தெவ்விடம் அழுக்கில்லாத தெவ்விடம், அழுக்கிருந்த அவ்விடத்து அழுக்கு அறுக்க வல்லிரே, அழுக்கில்லாத ஜோதியோடு அணுகி வாழலாகும். சிவவாக்கியார் பாட்டு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சித்தர் இப்படி பாடுறாரு. அழுக்கற தினம் குளித்த அழுக்கராத மாந்தர். அப்ப நம்ம வந்து இன்னைக்கு காலையில போட்டிருந்தா அழுக்கு நீங்க இருக்குமானா? அழுக்கு போகாது. அழுக்கு எங்கெங்க இருக்குதுன்றார். அண்ட துரிசு, அகில துரிசு, பிண்ட துரிசு, பேர் உயிர் துரிசு. நம்மளுடைய உயிரே அழுக்கு போட்டுதான் இருக்குது. அப்ப நம்ம நேர புத்தாடை உடுத்திக்கிட்டோம், ஆனா உள்ளுக்கு அழுக்குதான். அந்த அழுக்கை போக்குவது எதுன்னு கேட்டீங்கன்னா ஜோதி தான் அழுக்கை போக்கும். இதைத்தான் நமக்கு அன்னைக்கு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து சடங்காகவே நமக்கு வச்சிருக்கிறாங்களே ஒழிய அந்த சடங்கு யாருக்கும் தெரியுது. எதுக்காக இதை தேய்ச்சி குளிக்க சொல்றாங்க? அது தீப திருநாள் அன்னைக்கு நீ ஒளியை கும்பிடுவதற்கு முன்பு இந்த அழுக்க போக்கிட்டு தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்றது. இந்த தீபத்தினுடைய இன்பத்தை நீ பெருக்க வேணும்னா அழுக்கை நீ போக்க வேண்டும் அப்படின்னு காலையில் எல்லாத்துக்கும் இதுதான் கண்டிப்பான ஒரு இது. ஆனா அழுக்கு போகுமானா அழுக்கு கட்டாயம் போகாது. இது ஒரு தத்துவம் தான். இது புறத்தத்துவம். அப்ப இதனுடைய அகத்தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஜோதியை நம்ம நேரடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜோதியை பெற வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். இந்த ஜோதி நம்ம உயிருக்குள்ள கலந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா அந்த அழுக்கு எது? அண்ட துரிசும் அகில துரிசும் பிண்ட துரிசும் பேர் உயிர் துரிசெல்லாம் நீங்கிவிடும். நீங்கிவிட்டால் அந்த ஒளியினுடைய இன்பத்தை நம்ம பெற்று வாழலாம். அதுதான் உண்மையான இன்பம். ஒரு நாள் இன்பம் இல்லை. இது இந்த இன்பம்லாம் நெருங்க முடியாது. அதுகிட்ட பேச்சுக்கே இடமில்லை. இது 5 புலன்களுக்கு உட்பட்ட இன்பம். என்னதான் நமக்கு குதிச்சாலும் அந்த இன்பத்தை பெற இயலாது. நாம் அது மயமாக ஆனால்தான் அந்த இன்பத்தை பெற முடியும். அதனால்தான் ஒளி இன்பத்தை வந்து பெற்று வாழும். மெய்யொன்று சன்மார்க்கமேதான் என்றும் விளங்க படைப்பாதி மெய் தொழில் நீதான். அது 5 தொழில் செய்யக்கூடிய தன்மை கொண்டது. அப்ப நம்ம அந்த ஒளியை மதித்தால், ஒளியை போற்றினால், ஒளி விரும்பினதை எல்லாம் நாம் செய்தோமாக்க அது நம்மளை என்ன செய்யணும்னாக்க மீண்டும் மீண்டும் படைத்து ஒரு படைப்பில் அது நம்மளை காக்கும். நேரடியாக அது காக்கும். எந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் வந்திருக்குதோ அந்த பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி. பக்குவம் இல்லைன்னா திருப்பி நம்ம வந்து இறந்து திருப்பி வரணும் பக்குவம் பெறுவதற்கு. அதனால அருட்பெரும் ஜோதி என்ன நமக்கு தரும் கேட்டால் நமக்கு பக்குவம் வரும். ஆன்ம பக்குவம் சொல்லுவாங்க. அது என்றும் மெய்த்தொழில் நீதான். மெய்த்தொழில்னா உண்மையான தொழில், கடைசி வரைக்கும் செய்கின்ற தொழில் நீதான் செய்யென்று தந்தது பாரு. இறைவன் வந்து வள்ளல் பெருமானுக்கு 5 கொடை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா 5 தொழில் செய்கின்ற ஆற்றல் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த ஜோதியே என்ன செய்யணும்? 5 தொழில் செய்யும். வள்ளல் பெருமானுக்கு அது கொடுத்திருக்குனாக்கா அது 5 தொழில் செய்ய வல்லமை பெற்றது. அப்போ ஒளியின் ஆற்றலை நம்ம பெறும்போது, ஒளி உலகத்து வாசிகளாக ஆகும்போது 5 தொழில் செய்கின்ற பாக்கியத்தையும் நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு தான் இந்த ஒளி திருநாளை நமக்கு நீங்கள் நினைச்சுக்கணும். வருஷத்தில் ஒரு நாளாவது மறந்துட்டாக நீங்கள் நினைத்து காலமெல்லாம் தொடர்ந்து இந்த ஒளியை நீங்கள் வணங்க வேண்டும். இதைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு என்ன செஞ்சார்? இந்த ஒளியை வந்து வடலூரில் வந்து சபை கட்டினார் இல்லையா? என்ன சபை? ஞான சபை. அந்த ஒளிக்கு ஏன் ஞான சபைன்னு சொன்னான்னாக்க அந்த ஒளியே அறிவு சுரூபமாக இருக்கின்றது. என்ன அறிவு? எத்தனாவது அறிவு? 12 அறிவு தாங்கியிருக்கு. எல்லா அறிவும் அந்த ஒளிக்குள்ள அடங்கி இருக்கின்றது. அது அந்த ஒளிக்குள்ள குணம் இருக்குது, அந்த ஒளிக்குள்ள மாபெரும் சக்தி இருக்குது,
அந்த ஒளி இனிப்பாக இருக்குது, அந்த ஒளி வந்து தூய்மை செய்யக்கூடியதாக இருக்குது, அந்த ஒளி வந்து நமக்கு நம்ம உடம்பை ஒளியாக மாற்றுகின்ற தன்மை அதுக்கு வந்து இருக்குது இல்லைங்களா? அது எங்கும் வியாபித்திருக்கு, அதுகிட்ட கருணை இருக்குது. என்ன சொல்லுங்க, அதுகிட்ட எல்லாமே இருக்கு. எல்லாம் தரவல்லதாக இருக்குது, எல்லாம் செய்வல்லதாக இருக்குது. அதான் வள்ளல் பெருமான் எல்லாம் செய்வல்ல தெய்வம், எங்கும் நீரை தெய்வம், என்னுயிரில் கலந்து எனக்கு இன்பம் நல்கும் தெய்வம். இன்பம் நல்கும்ன்றாரு. அப்ப இன்பத்தை அது கொடுக்கக்கூடிய சாதாரண இன்பம் அல்ல, அது பேரின்பம். சித்தர்களுக்கும் எட்டாத ஒரு இன்பத்தை தரக்கூடிய ஒளியாக தான் இந்த ஜோதி வந்து விளங்குது அப்படின்னு சொன்னார். அடுத்ததுல என்ன சொன்னாரு? என்பால் வருபவர்கின்றே அருள் ஈகின்றேன் ஈகின்றேன் என்றேன். இந்த வழியில கருணை வழியில வந்தார். இந்த அருப்பெரு ஜோதியை வந்து உண்மை ஒளி என்று நாம் ஏற்றுக்கொண்டு அதை வணங்கி வந்தால் அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்னா அருள் கிடைக்கும், கருணை நமக்கு கிடைக்கும். எடுத்தபடி ஒரே நாளில் இது கிடைச்சிருமா அப்படின்னாலும் கிடைச்சாது. நாம் எந்த அளவுக்கு பாடுகின்றோமோ, எந்த அளவுக்கு நேசிக்கின்றோமோ, எந்த அளவுக்கு உயிர் கருணை பண்ணுகின்றோமோ, எந்த அளவுக்கு இதை மதிக்கின்றோமோ, வாழ்த்துகின்றோமோ, பாடுகின்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைத்து கொண்டே வரும். என்பால் வருவது நான் காட்டிய ஒளி, நான் காட்டிய வழி, நான் காட்டிய வேதத்தின் வழியில நீங்களாம் வந்தீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு அருள் நான் ஈகின்றேன் ஈகின்றேன். இந்த கருணை கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சாக்க நம்ம என்ன ஆயிடலாம்? அது சொல்ற இல்லையா, என்பால் ஒருவருக்கு அருள் ஈகின்றேன் ஈகின்றேன் ஈகின்றேன். அப்ப இந்த மாதிரி கொடுக்க 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 நாம் என்னவா ஆயிடலாம்? ஒளி ஆயிடலாம். அந்த பொறுப்பு, அந்த ஒளியை ஆக்குகின்ற பொறுப்பு யாருடையது? அருப்பெருஞ்சோதி. அதனால்தான் இது ஒரு நாள் கூத்து அல்ல. ஒரு நாள் நம்ம கொண்டாட்டத்துக்கு வைத்திருக்கிறாங்க, ஆனா இது ஒரு நாள் கொண்டாட்டத்துக்கு கிடைக்கிறதோ இன்பமோ அல்ல. இது ஒவ்வொரு நாளும் நம்ம அதை மதித்து கொண்டே போன ஒளியை தெரிஞ்சுக்கணும். முதல்ல அது இந்த மாதிரி நாள்கள்ல தான் பேசி அதை புரிய வைத்து எல்லோரும் தெரிந்து கொள்ளணும். இந்த ஒளிக்கு பிடிக்காதது ஒண்ணு இருக்குது. எதெல்லாம் அதுக்கு பிடிக்காது தெரியுங்களா? அது ஏற்றுக்கொள்ளாது. கொலை கொலை வந்து அது விரும்பாத ஒன்று, அதுக்கு கொலை பிடிக்காது. இன்னொன்று ஜாதி துவேஷம் அதுக்கு பிடிக்காது. மற்ற உயிர்களை வந்து துன்புறுத்துவது, மற்ற உயிர்களை குறைத்து மதிப்பீட்டு ஜாதி துவேஷம் பேசுவதெல்லாம் அதுக்கு வந்து பிடிக்காது. பொய் பேசுவது அதுக்கு வந்து பிடிக்காது. விளங்குங்களா? மற்ற தெய்வத்தின் பெயரால் பலியிடுவதும் அதுக்கு பிடிக்காது. சிறு தெய்வ வழிபாடும் அதற்கு பிடிக்காது. ஸோ அது மாதிரி பிடிக்காததெல்லாம் விட்டுட்டு பிடிக்கிறத நம்ம மேற்கொண்டு செய்தோம்னு சொன்னோமாங்க, இந்த ஜோதியினுடைய கருணையை நாம் பெற்று உண்மையான வாழ்வு. ஏன்னா இந்த வாழ்வு நமக்கு தற்காலிகமான வாழ்வு என்பது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதான் வாழ்வதுதான் பேரின்ப வாழ்வே வாழ்வுன்னு அகஸ்திய முனிவர் சொல்வார். அப்படி சொன்னவருக்கு கூட சன்மார்க்க இன்பம், உலக இன்பம் அவருக்கு கிடைக்கல. திருவள்ளூருக்கு கூட கிடைக்கல. திருவள்ளூரோட சொன்னாரு, சிறப்பினும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஆங்கு ஊக்கம் எவனோ உயிர்க்கினர். உயிருக்கு இதை விட சிறப்புகான இன்பம் கொடுக்கும், இதை விட வேற என்ன இருக்குன்னு கேட்டேன். ஔவையாருக்கு கூட கிடைக்கல. ஆனா வள்ளல் பெருமானுக்கு கிடைச்சது அந்த பெரிய இன்பம். ஸோ அந்த இன்பத்தை நாம் பெறுவதற்கு கண்டிப்பாக இறைவன் என்னென்னலாம் வகுத்திருக்கிறாரோ, படைத்த இறைவன், நமக்கு உயிர் கொடுத்த இறைவன், அந்த இறைவனை தான் வள்ளல் பெருமான் தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் மதிக்கின்றார். நாமளும் அதை வந்து குருவாக மதிக்கலாம், தாயாக மதிக்கலாம், தந்தையாக மதிக்கலாம். இப்படி மதிச்சாக்க தான் அதனுடைய கருணையை நாம் பெற்று உய்ய முடியும். அதனால தான் அவர் வந்து சொன்னாரு, ஆபத்தை எல்லாம் நீக்கி வளர்க்கும். எந்த ஆபத்தும் எந்த காலத்திலும் வரவே வராது. அப்ப நம்ம ஆபத்து வாழ்க்கையில இருந்து நம்ம ஆபத்து இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு போகணும்னு சொன்னா
கண்டிப்பாக இந்த ஜோதியை பற்றி நல்லா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஆண்டுக்கு ஒரு முறையாகுவது. இந்த இருள் கூடுகின்ற நேரத்தில் ஒளியை நம்மளாம் மதித்து ஒளி உலக வாசியாக ஆக வேண்டும். இதுதான் சொன்னாரு ஒரு பாடல்ல, சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவமாக்கி கொண்டது பாரின்னு சொன்னார். இப்ப நம்மளாம் சிவமாக இல்லை. சிவம்னா ஒளி. அப்ப ஒளியாக நம்ம இன்னும் வரல. அதனால்தான் அருளால் மட்டும்தான் நம்ம மீண்டும் ஒளியாக மாற வேண்டும். ஒளியாகி தான் உய்யணும். செய்த எல்லாரும் மனசுல வச்சு கொண்டுதான் இந்த ஒளியை பெறுவதற்கு ஆண்டு முழுவதும் அவங்க முயற்சி செய்ய வேண்டும். பிறவிதோறும் முயற்சி செய்ய வேண்டும். கொங்கணர் மகரிஷி சொல்ல, ஒரு நாள் நீ வணங்கினா கூட அன்று பாவம் சொல்வது, தீண்டாமல் விட்டு விட்டால் பாவி நீ. அப்ப ஒவ்வொரு நாளும் இறைவனை நம்ம என்ன செய்யணும்னா, படைத்தவனை மதிக்கணும். காலையில் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் கட்டாயம் உட்காந்து இறைவனுடைய நாமத்தையோ அருட்பாவையோ அகவலையோ ஏதாவது நம்ம ஒன்று படித்து, இல்லைன்னா அந்த அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரம். இந்த மந்திரம் என்னத்துக்குன்னா, நம்மளே அந்த படைத்தவனுடைய அருளை ஈர்ப்பதற்கு உரிய ஒரு மந்திரம். எந்த உள்ளத்தில் எந்த உயிர் இந்த மந்திரத்தை சொல்லி உதிக்கின்றதோ அது வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை அந்த உள்ளத்துக்கு ஏற்படும். மேக்னெட் எப்படி அந்த காந்த தூள்கள் எல்லாம் இழுக்குதோ, அது மாதிரி உங்களுடைய உயிர் வந்து அருப்பெருஞ்சோதின்னு கூப்பிடும் போது அது ஈர்க்கக்கூடிய தன்மை. இப்ப மனம்தான் கூப்பிடுது, சில பேருக்கு வாய் தான் கூப்பிடுது இல்லைங்களா? உயிர் கூப்பிடும் பொழுது அது வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா அதோட தன்மை வேறு, உயிரோட தன்மை வேறு. ஏன்னா அந்த உயிர் யார் கொடுத்தது? அருப்பெரும் ஜோதி பிரதிநிதி. அந்த உயிருக்குள்ள ஆன்மா இருக்குது. ஆன்மாக்குள்ள வந்து இறைவன் உட்காந்துட்டா அந்த ஆன்மா வந்து ஒளி பிரகாசமாக ஆகிவிடும். எவ்வளவு பிரகாசமாக இருக்கும்னா, பல கோடி பிரகாசமாக அந்த ஆன்மா. அதுதான் தீபாவளின்னு சொன்னாங்க. தீபம்னா ஒளி, வழின்னா வரிசை. வரிசைனா வரிசையா வச்சு அடுக்கிறது இல்லை, வெளியில வரிசையா உள்ளுக்கு ஒளி பெறுவது. ஏன்னா வள்ளலாருக்கு எடுத்தெடுப்புலேயே அந்த ஒளி ஃபுல்லா கிடைச்சிருச்சா? பிறந்த நிமைனா இல்லை, பிறக்கும் போது அது கலந்துச்சு. அதுக்கப்புறம் 9 வயசுல கலந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு தவம் செய்ய கொஞ்சம் கொஞ்சமா கலந்து தான் கிட்டத்தட்ட 1871 தான் அந்த முழுமையான ஒளி அவருக்கு கிடைத்தது. பூரணமான ஒளி கிடைத்தது. இந்த பூரணமான ஒளி கிடைத்த பிற்பாடு தான் நமக்கு அவர் 6ஆம் திருமுறையை பற்றி கூட ஒளியின் சிறப்பை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நமக்கு 3000 பாடல்கள் கொடுத்தாரு ஒளி உலகத்தை பற்றி. அதுலதான் நீங்க அந்த 3000 பாடலோடைய சுருக்கம் தான் இந்த அகவல். இந்த அகவலோட சுருக்கம் தான் வந்து அடக்கம். அதுக்குள்ள எல்லாமே அடங்கிருச்சு. கடைசியில சொல்றாரு, என்ன அனுபவம் பெற்றேன். கடைசி பாடல் அட்டகத்துல எங்குமாய் விளங்கும் சிற்றபை எடுத்த இது அது என உரைப்பது அரிதாய். எங்குமாய் விளங்கும், எல்லா இடத்துலையும் அதுதான் இருக்கும். நித்திய ஒளி சிற்றபை இடத்துல அது என்ன செய்வாங்க? தன்மயமாக்கி ஒளியை மதித்தால் அது நம்மளை தன்மயமாக ஆக்கிரும். நீயா வேறையா இருக்கிற, நீ என்னையா நீ என்னையா ஆக்கிரும் அது. அப்போ ஒளியாக அப்படிதான் வள்ளல் பெருமானை என்ன ஆக்கிடுச்சுன்னா அருப்பெரும் ஜோதியாக ஆக்கிடுச்சு. அப்ப வள்ளலார் இன்னைக்கு எப்படி இருக்கிறார்னா ஒளிமயமாக இருக்கிறார். தீபா ஒளியினுடைய விசேஷத்தை, தீப ஒளியின் அனுபவத்தை யார் அனுபவிக்கிறான்னு கேட்டா வள்ளலார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஒளியின் தன்மையை யார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்னா வள்ளல் பெருமான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஒளியின் பேர் ஆற்றலை யார் பெற்றிருக்கிறார்னாக்க வள்ளல் பெருமான் பெற்றிருக்கிறார். அந்த ஒளியின் பேர் இன்பத்தை யார் பெற்றிருக்கிறார்னாக்க வள்ளல் பெருமான் பெற்றிருக்கிறார். அந்த ஒளியின் பேர் அறிவை யாரு பெற்றிருக்கிறார்னாக்க வள்ளல் பெருமான் பெற்றிருக்கிறார். அப்ப அந்த ஒளிக்கு இறப்பு இல்லைனாக்கா அவருக்கும் இறப்பு இல்லை. அந்த ஒளிக்கு பிறப்பு இல்லைனாக்கா இவருக்கும் பிறப்பு இல்லை.
அதெல்லாம் பிறந்து பிறந்து உழன்றேனே என்றும் பிறவா இரவா பெருமை தந்து உனை சிறந்தொழில் வித்தது பாரி திருச்சிற்றம்பலம் திருநட ஜோதி. அந்த ஜோதியை தான் நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை தீபாவளின்னு சொல்லி நம்மளாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். இதை நம்ம மறந்துடக்கூடாது. இது ஒரு செய்தியாக எடுத்துக்கொண்டு இந்த நோக்கத்துக்கு தான் நமக்கு இதை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அது புறத்தில் கொண்டாடுவதனால அது அந்த சிறப்பு கிடைக்குமானாக்க கிடைக்காது, செலவு தான் வரும். அகத்தில் நாம் பெற்று அதை உய்ய வேண்டும். உடம்பு ஒளியாக மாற முடியும். எண்ணிலா கோடிக்கணக்கான பேர் அடைஞ்சிருக்கிறாங்க எந்த ஒளியை, பராபர ஒளியையே கோடிக்கணக்கான பேர். சித்தாந்தத்தில் பதிகள் பல கோடி, வேதாந்தத்தில் பதிகள் பல கோடி, எல்லாம் 6 அந்தம் தான் இருக்குங்க. 6 அந்தத்தை கொண்டு பதிகள் பல கோடி. நம்ம ஏன் இந்த சடங்குலே இருக்கணும்? அப்ப நம்மளும் என்ன ஆக முடியும்? ஒளியாக ஆக முடியும். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல வேளையிலே, இந்த நன்னாளிலே, தீப திருநாளிலே ஒளியை பற்றி நீங்களாம் தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் இதை எடுத்து சொல்ல வேண்டும். முக்கியமா யாருக்கு சொல்லணும்? பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. தீபாவளினா என்ன, அது எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்காங்க, அந்த பிள்ளைங்கிட்ட பேசுங்க, சொல்லுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்க. ஒளித்தன்மையை பெறுவதற்காக தான் இந்த திருநாளை நமக்கு முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறாங்க. அந்த ஒளி திருநாளை நம்ம மற்ற தீயதையெல்லாம் செய்யக்கூடாது, நன்மைகளை செய்யணும், உயிருக்கு லாபத்தை தேடிக்கொள்ளணும், பிறப்பின் பயனை அடையணும். அது ஒரு நாள் கூத்து அல்ல, ஒரு நாள் பண்டிகை அல்ல, ஒவ்வொரு நாளும் வணங்க வேண்டிய ஒரு விஷயம் இது. அதுதான் ஔவையார் சொன்னாங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். மாதான தாய், தாயாகி வள்ளலார் எப்படி சொன்னாரு, தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்து அமர்ந்த தெய்வம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? வாழ்த்துணும்னு சொல்றாரு. அதை அருட்பெருஞ்சோதி போற்றி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு போற்றி போற்றி அன்றாட நீங்க நிறைய போற்றி சொல்ல சொல்ல அது மனத்தில் அமரும். மனத்தில் அமர்ந்தால் மாயை விலகும். மனத்தில் அமர்ந்தால் கர்மம் நீங்கும். மனத்தில் அமர்ந்தால் ஆணவம் என்னும் அரக்கன் ஒளிவான். நரகாசுரனை வென்ற நாள் தான் இது. அன்னைக்கு நரகாசுரன் சொல்லி நமக்கு என்ன செஞ்சாங்க? பாடப்படுத்தி விட்டார். அந்த நரகாசுரன் யாரு? மனம். மனம் என்ற மாயை, அகங்காரம், நான் என்ற அகங்காரம். இந்த அகங்காரம் நீக்கப்பட்டால்தான் உள்ளுக்கு இறைவன் இருப்பது தெரிய வரும். அதனால புற ஒளியால் நமக்கு அது சாத்தியம் இல்லை, அக ஒளியால் மட்டும்தான் அது நமக்கு சாத்தியம் என்பதை நான் இந்த கல்வியை எல்லாரும் படித்துக் கொள்ள வேண்டும். சாகாத கல்வியே கல்வி, சிவம் தான் என்ற அறிவே தகும் அறிவுன்னு சொன்னார். ஆக தீபாவளியோட தத்துவத்தை நாம் இன்றைக்கு தெரிந்து கொண்டு அதை கடைபிடிக்கிறோம். அதே நேரத்தில் பிறந்த நாள்